இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது மிக பெரும் அளவுல இருக்கு. அதுவும் இப்ப ட்ரோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் விஷனோட வந்துருச்சு. ஸோ இந்த நைட் விஷன்ல இருக்கும்போதெல்லாம், நைட் நேரங்கள்ல கூட மூமெண்ட்ஸ்ல பெருமளவுல தாக்குதல் பண்றாங்க. அதுவும் இந்த உக்ரைன்லாம் நைட் நேரங்கள்ல இந்த ரோபோத்தைனி பகுதிகள், இதுபோல ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் இந்த உஷ் வீடியோ போட்டு வரும்போது 6 மாசம் தொடர்ந்து ஒரு ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுத்திருந்தாங்க இல்லையா? போன வருஷம். ஸோ அந்த டைம்லலாம் நம்ம தெளிவா பார்த்திருப்போம். அந்த இருக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த சமயத்துல நம்ம சொல்லியிருப்போம், இது போல நைட் விஷன் ட்ரோன்கள் வந்து ரஷ்யாக்கு பெருமளவுல கை குடுக்குது. இது போல சபோட்டாஜ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய உக்ரைனோட வீரர்கள், இல்ல உளவு வேலை பார்க்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமா தாக்குதல் பண்றாங்க. இதனால பெருமளவுல உக்ரைனால முன்னேற முடியல. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ஒரு டைம்லயுமே இந்த ட்ரோன் இவால்வ் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு. முதல்ல நைட் விஷனோட வந்துச்சு. தெர்மல் இமேஜரோட வந்துச்சு. தெர்மல் இமேஜர்ங்கிறது ஒரு மனுஷங்க போயிட்டு இருக்கான் அப்படின்னா, ஹீட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சிவப்பு கலர்ல காட்டும். ஸோ இப்ப அங்க மனுஷங்க இருக்காங்க அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள் இவால்வ் ஆனதுனால, நைட் நேரத்துல நைட் விஷன்னா நைட் நேரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவும் தெர்மல் இமேஜரோட நைட் விஷன் வரும்போது, ரொம்ப பெருமளவுல கை குடுத்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறமா FPV ட்ரோன்கள் இந்த அ கேபிள் ட்ரோன்களா மாறுச்சு. ஸோ இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்களோட வந்துச்சு. இதெல்லாம் பெருமளவுல கை குடுத்துருந்தது. ஒரு காலகட்டத்திலயும், ஒரு டைம்லயும் இந்த ட்ரோன்கள் இவால்வ் ஆக இந்த களத்துல அது பெருமளவுல டாமினேட் பண்ண முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் காரணம் தேவைப்படக்கூடிய சூழலை புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாரி அப்கிரேட் ஆனனால தான் இது பெருமளவுல இருந்துச்சு. இப்போ ரஷ்யா பெருமளவுல அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்றதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற பல நாடுகளும் சொல்றாங்க. பல அனலிஸ்ட் தரப்பிருந்து கருத்துக்கள் இருக்கு. ஒரு வேளை அப்படி செய்றாங்க அப்படின்னா, இழப்புகள் பெருமளவுல இருக்கும்ல. அதே போல ட்ரோன் தாக்குதல்கள் நடத்துறாங்க அப்படின்னா, நைட் நேரத்துல கூட மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப இழப்புகள் பெருமளவுல இருக்கும்ல அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. இப்ப அதுக்கு ரஷ்ய தரப்புலருந்து இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் ஆப்கானிஸ்தானே கண்ல அ விரல விட்டு ஆட்டுனவங்க. இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா அந்த காலத்திலேயே செஞ்சது தான். ஆப்கானிஸ்தானே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் எடுத்து போத்திட்டு அப்படியே பாறையாட்டம் உட்காந்துக்குவாங்க. ஒரு இடத்துல மணிக்கணக்கா உட்காந்துக்குவாங்களாம். அந்த டைம்ல இருக்கக்கூடிய அ பார்ட்டிசிபேட் பண்ணவங்கலாம் பேசுவாங்க. பலரும் பல மணி நேரங்கள் பாட்காஸ்ட் போடுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கழுகு மேல பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு இடத்துல ஒரு நபர் இருக்கிறார்ன்றதே கண்டுபிடிக்க முடியாது. ஆப்கானிஸ்தான்ல. திடீர்னு வந்து சுட்டுட்டு ஓடிருவாங்க. அந்த மாரியான சபட்டாஜ் வேலைலாம் அவங்க செய்யறதுல கை தேர்ந்தவங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்ட உடம்பு ஃபுல்லா சுத்திக்குவாங்களாமா. ஸோ, அந்த இடத்துல பதுங்கி உட்காந்துக்குவாங்களாம். ரொம்ப நேரமா உட்காந்துக்குவாங்களாம். மணிக்கணக்கா, வாரக்கணக்காலாம் அப்படி இருந்துப்பாங்களாம். திடீர்னு வந்து சுட்டு ஓடிருவாங்களாமா. நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனா, இது போல வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு கூட ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் இந்த ஆப்கானிஸ்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட பாட்காஸ்ட்லாம் கேட்டீங்கன்னா, இது போல ஒரு டாக்டிக்ஸ் அங்க பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இதுவும் ஒரு டாக்டிக்ஸ். ஏன்னா, இந்த நைட் விஷன் காகல்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது, இந்த அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணும்போது தெரியாது. இப்ப அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம் ஃபாயில வச்சு சுத்திட்டு ரஷ்ய வீரர்கள்லாம் இந்த டேங்க்லலாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஏகப்பட்ட இது வருது. மறைக்கிறதுக்கு, டேங்க்கள மறைக்கிறதுக்குலாம். ஆனா, ராணுவ வீரர்களோட மூவ்மெண்ட்ஸ பெருமளவுல மறைக்கணும். ஸோ இதுக்கு பெருமளவுல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. நம்ம கூட சொல்லியிருந்தோம். ரஷ்ய வீரர்களோட உடைகள்ல பெருமளவுல சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது போல. ஸோ அதில கட்ட சேஞ்சஸா கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இந்த குளோத்ல என்ன இருக்கும்னா, இது ரஷ்ய வீரர்களோட ட்ரெஸ்லயே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது அடுத்தடுத்த கட்ட டெவலப்மென்ட்டா இருக்கலாம். பட் ஆனா இனிஷியலா ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இத எடுத்து நம்ம சுத்திக்கிறோம் அப்படின்னா, வீரர் நார்மலா நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர்னால இத போத்திக்கிட்டால் நடந்து போக முடியும். ஆப்கன் மாரிலாம் கிடையாது. ஒரே இடத்துல இருந்துக்கணும் அப்படிங்கிறது போலலாம் கிடையாது. கிழிஞ்சிரும் அது போலலாம் இருக்கும். இது அப்படி கிடையாது. இப்படி பண்ணிக்கிறதுனால, நைட் நேரங்கள்ல ரஷ்ய வீரர்கள் மூவ்மெண்ட்ஸ ட்ரோன்கள்னால வாட்ச் பண்ண முடியாது. ரிகானிஷன் ட்ரோன்களா இருக்கட்டும், தெர்மல் இமேஜ் ட்ரோன்களா இருக்கட்டும், நைட் விஷன் ட்ரோன்களா இருக்கட்டும், எதுலயும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஈஸியா ரஷ்ய வீரர்கள் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போயிற முடியும். இது பெருமளவுல அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பலர் தரப்புலருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஷ்ய தரப்புலலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம ட்ரோன் இன்டர்செப்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோதனை பண்றாங்க. அது இதுக்கு மேல அதிக அளவுல குடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த ட்ரோன் இன்டர்செப்டார்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, அந்தந்த யூனிட் கிட்டயும் பர்ட்டிகுலரா ஒரு பிரிகேட் இருக்கா, அந்த பிரிகேடுக்கு தனித்தனி கம்பெனிஸா போறாங்கன்னா, அவங்க கிட்டயே இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆ இப்ப எப்படின்னா பக்கீஸ்லாம் இருக்கு இல்லையா? பக்கீஸ்லயே இது போல விஷயங்கள்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எடுத்து எந்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகுதுன்னு. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மல் இமேஜர் இருக்கு. ஸோ இந்த ட்ரோன்கள் எப்படின்னா, ஒரு ட்ரோன் வருதுன்னா, அந்த ட்ரோன ட்ராக் பண்ணி போய் அடிக்கும். ஆ இலக்குகள் இப்போ நம்மளோட பாதுகாக்கணும் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா, ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச், க்ளோஸ் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாரி இது ஆக்ட் ஆகும். இன்கேஸ் எதிரியோட ட்ரோன் உதாரணத்துக்கு உக்ரைனோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யவர்களோட நிலைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அந்த டைம்ல டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னா, இது போல ட்ரோன்கள் கை குடுக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த ட்ரோன போய் இது நேரா மோதி வெடிக்க வச்சுரும் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம
3D பிரிண்டட் துப்பாக்கிகள். இதுவும் பெருமளவுல புல்லட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல யூஸ் பண்றாங்க. இது பெல் டூ புல்லட் அப்படின்னும் சொல்றாங்க. இதுவும் பெருமளவுல ரஷ்யவர்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. இதுவும் ஒரு இன்ஜினியர்னால பிளாஸ்டிக்ல அதாவது இந்த 3D பிரிண்டிங் பண்ணுவாங்கல்ல, அதுல செய்யப்பட்ட ஒரு இதுதான். அவரு செஞ்சு இது போல யூஸ் பண்ணுங்க. ட்ரோனுக்கு எகெயின்ஸ்டா சூப்பரா இருக்கும்னு அந்த இன்ஜினியர் ரஷ்யன் இன்ஜினியர் செஞ்சது. டெஸ்ட் பண்ணி சக்சஸ் ஆயி இப்போ ராணுவத்திலே இன்டேக் பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வருது. இது எப்படின்னா அந்த புல்லட் மாரி இருக்கும் இல்லையா? நார்மலா இருக்க அந்த கிளஸ்டர் குண்டுகள் மாரி தான் இது ஆக்ட் ஆகும். நார்மலா ரைஃபிள்லயே இருக்கும்போது இதுவும் சுடும். இது பிளாஸ்டிக் 3D பிரிண்ட் பண்ணிக்கிறதுனால, உள்ள வந்து இது போல குட்டி, குட்டி துகள்கள வச்சு செய்யறதுனால, சுடும்போது அந்த வேகமா போம்போதே அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகும்போது, உள்ள இருக்கக்கூடிய துகள்கள் வேகமா போகும். ஸோ ஒரு புல்லட் போய் ஒரு ட்ரோன்ல அடிக்கிறதுக்கும், பரப்பளவு பெருசா இருக்கும் இல்லையா? ஏன்னா பல துகள்கள் இருக்கும் இல்லையா? ஸோ போய் ட்ரோன் மேல படும்போது ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல இன்டர்செப்ட் பண்ணிடலாம். அப்படிங்கிற போல சொல்றாங்க. ஸோ இதுபோல பல வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து ரெடி ஆகுறாங்க. அடுத்தது ஒரு வகை வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி நார்மலா ஒரு ஷாட் கன் மாரி தான் இருக்கும். ஒரு சின்ன புல்லட் மட்டும் அதில மாத்துற மாரி இருக்கும். ஸோ இந்த புல்லட் வச்சு சுடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 80 யார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரோன்கள இத சக்சஸ்ஃபுல்லா கேப்சர் பண்ண வச்சிர முடியும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இன்கேஸ் FPV ட்ரோன்கள், காமிகாசே ட்ரோன்கள் வருது அப்படின்னா, இந்த துப்பாக்கி வச்சு சுட்டோம் அப்படின்னா, அது வந்து நெட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோன பிடிச்சிரும். ஸோ இதனால இழப்புகள பெருமளவுல தடுத்துறலாம். ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் இந்த தடவ வெல் பிளான்டா, வெல் ஆர்கனைஸ்டா, வெல் டிஃபெண்டடா இது போல ரெடி ஆயிருக்காங்க. சமீபத்தில கூட ரஷ்யாவோட டேங்க் பார்த்திருந்தோம். வெர்டிகல்லயும் சரி, ஹாரிசான்டல்லயும் சரி, டேங்க்க வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு அரேனா ஆக்டிவ் புரொடெக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க டேங்க்ல அப்படிங்கிறது போல. இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால, மேபி இழப்புகள தடுத்தரலாமா? என்ன மாரி இருக்க போது? வியூகங்கள் ரஷ்யா எப்படி அமைக்க போறாங்க? இப்போ ஒரு வேள அஃபென்சிவ் ஆப்பரேஷன் சொல்றாங்கல்ல, அப்படி எடுத்தாங்கன்னா, என்ன மாரியான வியூகங்கள் கையாளுறாங்க? அது எப்படி இருந்துச்சு? என்ன மாரி நடக்க போன்ற செய்திகள் வச்சு நம்ம அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம். என்னதான் சீனாவ நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள செஞ்சுட்டு இருந்தாலும், சீனாவோட கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறதே இந்த உலகத்திலேயே பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு இருக்கு. இன்ஸ்பயர் பண்ணிடுறாங்க. ச்சே பாரேன்! என்ன வேலை செய்றாங்க அப்படிங்கிற இன்ஸ்பயர் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் வாலாட்டுறதுல அதுவும் அதே மாரி வால் ஆட்டிறாங்க நம்மகிட்ட. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இது இப்போ ஏன் இது வந்து ஹைலைட் ஆகுது அப்படின்னா, சைனா வந்து ஒரு பேட்டரிய உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, 50 வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமாம். 50 வருஷத்துக்கு எந்த ஒரு இதுவும் குறை இல்லாம அந்த பேட்டரி யூஸ் ஆயிட்டே இருக்குமாம். அது எப்படிப்பா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ லேப்ல டிசைன் பண்ணக்கூடிய டைமண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது நேச்சுரல் டைமண்ட்ல லேப்ல டிசைன் பண்ணக்கூடிய டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த நிக்கல் 63 அப்படிங்கிறது போல. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த துகள்கள் வந்து யூஸ் பண்ணி அதோட எனர்ஜி அதில கேப்சர் பண்ணிக்கிறதுனால, 50 வருஷத்துக்கு அந்த எனர்ஜிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி போலவே யூஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இனிஷியலா இது 3 வோல்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த பேட்டரி என்ன பெருசா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. வெறும் காயின் சைஸ்க்கு தான் இருக்கு. இது 50 வருஷத்துக்கு 3 வோல்ட் எந்த ஒரு இதுவும் இல்லாம, இப்போ ஒரு பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு மேல தீந்துரும் இல்லையா? ஸோ அது போலலாம் இல்ல. 50 வருஷத்துக்கு பவர் ரிடக்ஷன் இல்லாம 50 வருஷத்துக்கு கேரண்டியா குடுக்க முடியும் அப்படிங்கிறது போல செஞ்சிருக்காங்க. இது போல விஷயங்கள் யூஸ் பண்ணா ரேடியேஷன் வரும். ஏதாவது கெட்டு போயிரும்ல. யூஸ் பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் தீர்ந்து போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இந்த நிக்கல்ங்கிறது வந்து காப்பரா மாறிடும். ஸோ அதனால இது என்விரான்மென்ட்க்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. இது யூஸ் பண்ணதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்ல. அதனால இத பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இது 3 வோல்ட்ங்கிறது 1 வாட் பேட்டரியா கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேட்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டா வோல்டிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இத உருவாக்கி இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஒரு வேள இத ரெடி பண்றாங்க அப்படின்னா, இது போல பேட்டரீஸ ட்ரோன்கள்ல யோசிச்சு பாருங்க. அது ரிகானிசான் ட்ரோன்கள்லாம். பேட்டரிலாம் மாத்திட்டு இருக்கணும்னு நீடே கிடையாது. அ இவ்வளவு தான் டைம் அப்படிங்கிறது போல நீடே கிடையாது. ஒரு தடவ ஒரு ரிகானிசான் ட்ரோன நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா, பல வருட காலங்களுக்கு நீங்க அத மறந்துடலாம். எப்படி இப்போ நியூக்ளியர் பவர்டு சப்மரைன், நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் அது போல எல்லாமே இது போல நிக்கல் 63 பவர்டு ஐட்டம்ஸா வெப்பன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா மாறிரும். இதனால பேட்டரி சோர்ஸ் வந்து எனர்ஜி சோர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நீண்ட நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிகானிசான் ட்ரோன்கள் ஆப்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு தங்கு தடை இல்லாம. இது போல வளர்ச்சிங்கிறது சீனா அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இத பத்தின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்கேஸ் பண்றாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது போல. இது ஏன் எனக்கு திடீர்னு ஹிட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு பேட்டரி இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா பிரிப்பேர் பண்ணல. இத நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த செய்திய உங்களுக்கு குடுத்துருக்கேன். மேபி முன்ன பின்ன இருக்கலாம். நான் பிரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் டீட்டெயில்டா செந்தல் டிகோஸ்ல போடுறேன். இந்த பேட்டரி பத்தின இன்ஃபர்மேஷன் எனக்கு ஏன் இப்ப ஹிட் ஆச்சு அப்படின்னா,
சமீபத்தில ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐட்டம் முதல்ல வீடியோ ஓடியிருக்கும் பாருங்களேன். அப்படியே எ என்ன இது? நம்மலாம் வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு, 150 வருஷம் கழிச்சு வரும் அப்படின்னு கூட யோசிச்சா, நம்ம கண்ணு முன்னாடியே வந்துருச்சு பாருங்க. அதாவது நம்ம படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல் ஃபோன் வந்துச்சு. செங்கல் செட்டுல இருந்தது. கம்ப்யூட்டர்ன்னு ஒரு விஷயம் வந்தது. அந்த டைம்லலாம் இந்த கம்ப்யூட்டருங்கன்னா அண்டா சைஸுக்கு இருக்கும். ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நம்ம ஏஜ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா போகுதுன்னு நெனைக்கிறோமோ, அத விட வேகமா கம்ப்யூட்டர் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. நம்ம வயச விட அது எங்கேயோ இவால்வ் ஆயி போயிருச்சு. நம்ம இவால்வ் ஆகுறதுக்குள்ள அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். எப்படி இருந்த கம்ப்யூட்டர் இப்ப எப்படியெல்லாம் மாறிருச்சு பாருங்களேன். இந்த சைஸ்க்கு வந்துருச்சு கம்ப்யூட்டர்லாம் அப்படிங்கிறது போல இருக்கு. முதல்ல ஃபோனே இந்த சைஸ்க்கு இருக்கும். இப்பல்லாம் கம்ப்யூட்டரே இந்த சைஸ் தான் அப்படிங்கிறது போல மாறிருச்சு. சரி ஓகே. அது நான் எதுக்கு பேசினா, அது ஓடிட்டு இருந்திருக்கும் வீடியோ பின்னாடி ஃபுல்லா. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, 2050க்குள்ள இத வந்து குடுத்துருவாங்களாம். ஆனா அதோட டிஸ்ப்ளே காப்பி வச்சிருக்காங்க. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வொர்க் ஆக ஆரம்பிச்சுரும் அப்டிங்கிறாங்க. இப்போ இது போல டிவைஸ்க்கு இது போல பேட்டரி வச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அடேங்கப்பா! என்ன மாரி இருக்குல்ல அப்டிங்கிறது போல இருக்கு. ஆனா அதிநவீன யுத்தம். நம்ம கனவுல கூட நெனைக்க முடியாத யுத்தம். இப்போ கூடிய விரைவுல ஒன்ஸ் ரஷ்யா ஒரு ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்குறாங்க. பேச்சுவார்த்தைகள்லாம் தோல்வியில முடியுது அப்டின்னா, அப்கிரேடேஷன் இருக்கும். அது யுத்த காலத்திலேயே இது போல அப்கிரேடேஷன் இவால்வ் ஆயிட்டு இருக்கு. ட்ரோன்களே இவ்ளோ வேகமா இவால்வ் ஆகுதுன்னா, இந்த போர் முடியறதுக்கு முன்னாடி பெருமளவுல எல்லா நாடுகளுமே ஆயுதங்கள்ல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இன்னும் என்ன மாரியான ஆயுதங்களா இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டாரிஃப். இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் குடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் சைட்ல லோட் ஆயிருக்கும். அ அவர் அவரே சொல்லட்டுமே! அத நீங்க ஃபர்ஸ்ட்டு கேளுங்களேன். kissing my ass. They are ஆக்சுவலா பேசும்போதே அது லோட் ஆயிருக்கும். இந்த வார்த்தை வந்திருக்கும் அப்படிங்கும்போது நான் பிரெடிக்ட் பண்ணி நான் பேசுனேன். பேசி இப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லன்னா அத பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல வச்சு நான் கட் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். அதாவது இந்த உலகத்தோட பல நாட்டு தலைவர்கள் வந்து முத்தம் குடுத்துட்டு இருக்காங்களாமா. ட்ரம்ப் அவர்களோட அந்த இடத்துல. அ சார் கம்யூனிங் சார், சார் கம்யூனிங் சார், டாரிஃப் கம்யூனிங் சார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களாமா. ஆனா இவர் இன்னும் அப்படிங்கிறது போல இவர் தட்டுன்னு இருக்காராம். என்ன மாரியான ஒரு ஆட்டிட்யூட் அமெரிக்கர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிட்யூட் அவர் காமிக்கிறாரு. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏதோ கொஞ்ச நாள் இருக்கு. அணைப்போற விளக்கு நல்லா பிரகாசமா எரியும்பாங்க இல்லையா? ஸோ அது போலயா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா எந்தெந்த நாட்டு தலைவர்கள்லாம் போய் ட்ரம்போட அந்த இடத்துல முத்தம் குடுத்து கேட்கிறாரு. ஏன்னா இவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதிபராகறதுக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போ வேண்டியவரு. பெண்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கொடுமைகள் செஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற கேஸ்லாம் வந்தவர் தான். கேட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது போல நெகோசியேஷன் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா இவரே அப்படி சொல்றாரே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு நாட்டு தலைவர் வந்து பண்ணா நாங்க ட்ரம்ப் அவர்களோட பேசுறோம், நெகோசியேட் பண்றோம் அப்டின்னா, அவங்களுக்கு உடனே என்ன ஹிட்டா அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம், இவரு அப்படிங்கிறது போல கேட்க தோணுமா இல்லையா? என்னங்க பேசியிருக்கிறாரு இவரு அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இவர் இது போல பேசுறாரு. நான் கூட 3 வருஷம் ஆகும்னு நெனச்சேன். அது பைடன் அவர்களோட அரசாங்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து புட்டின் அவர்களோட பப்பெட்டுங்க அப்படிங்கிறது போல கிளியரா இந்த விஷயத்துலருந்து தெரியுது. யாரும் அமெரிக்காவோட பேசக்கூடாது. நாங்க நாசமா போப்போறோம். அதுக்கான வேலைகள ஆரம்பிச்சுட்டோம். எங்கள அது போக்குல விட்டுருங்க. நாங்க சீக்கிரமா நாசமா போயிருவோம். அப்படிங்கிறது போல ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரா? அப்படின்னு போல கேள்வி இருக்கு. ஏன்னா சீனா வந்து ரிட்டாலியேட்டரி டாரிஃப் போட்டுருக்கிறார். அத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவங்க தரப்புல நாங்க 100% மேல போடுறோம். அப்படிங்கிற போல இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. மாறி, மாறி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டாரிஃப். அது மட்டும் இல்லாம அகதிகள்லாம் வெளிய போலின்னா ஒரு நாளைக்கு $998 வந்து பார்த்தீங்கன்னா, பெனால்டியா போடுவோம். வெளியேற மறுக்கிறதுக்காக அப்படிங்கிறது போல யோசனையில இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள். இது ஒரு மிக பெரும் கொந்தளிப்ப ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உக்ரைனுக்கு ஆதரவா மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல அமெரிக்கர்கள் எப்படி அவங்கள வந்து பூச்சி காமிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது கொசு மருந்து அடிக்கிற மாரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க புகைய அப்படிங்கிறது போல. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வேலைகள் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு பிரிக்ஸ் நாடுகள் தயாராகுமா? அப்படிங்கிற டைட்டில்லாம் பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டாரிஃப்ல மிகப்பெரும் அதாவது வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிறாங்க. அவங்க பொருள தயாரிச்சு யார்கிட்ட கொண்டு போய் விப்பாங்க? நம்மகிட்ட தானே விக்கணும். விவசாயிட்ட தானே வந்து வித்தாகணும். அப்ப என்னங்க? என்ன மாரி வந்து கேட்பாருன்னு தெரியல. ஒரு வேள சரி வேணாம். அவர் பேசுறாரு. இதுபோல பேசிக்கிறாரு. இதுக்கான ரெஸ்பான்ஸ் பல நாட்டு தலைவர்கள் கிட்ட இருந்து எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.